லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தேர்தல் பத்திர முறையை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் இதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த நடைமுறைகளை சட்டவிரோதம் என்று அறிவித்திருக்கிறது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை தற்போது பார்க்கலாம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழங்கியுள்ள தீர்ப்பின் முக்கிய 15 அம்சங்களை பார்க்கலாம். தகவல்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியல் சாசன பிரிவு 19 உட்பிரிவு 1 உட்பிரிவு ஏவை மீறும் வகையில் உள்ளது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்படுகிறது. தேர்தல் பத்திர திட்டத்திற்காக கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்த மசோதாக்களும் ரத்து செய்யப்படுகின்றன. தேர்தல் பத்திர சட்டம் மட்டுமன்றி தேர்தல் பத்திரங்களை வழங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் செய்யப்பட்ட கம்பெனி சட்ட திருத்த மசோதாவும் ரத்து செய்யப்படுகிறது. தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்வதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உடனடியாக நிறுத்த வேண்டும். 2019 ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் தற்போது வரையில் வாங்கப்பட்ட தேர்தல் நிதி பத்திரங்கள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் SBI வங்கி 3 வாரத்திற்குள், அதாவது மார்ச் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். எந்தெந்த கட்சிகள் தேர்தல் நிதி பெற்றன என்ற விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். SBI வங்கியிடம் தகவல்களை பெற்ற 1 வாரத்திற்குள் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல்களை பொது வெளியில் வெளியிட வேண்டும். 15 நாட்களுக்கு செல்லுபடியாகும் அரசியல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டு அரசியல் கட்சிகளால் பணமாக மாற்றப்படாத பத்திரங்கள் மீண்டும் திரும்ப பெறப்பட்டு பத்திரங்களை வாங்கிய தனி நபர் அல்லது நிறுவனங்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும். அரசியலில் கருப்பு பணத்தை தடுப்பது தேர்தல் பத்திர திட்டம் என்பதை நியாயப்படுத்த முடியாது. கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை அடைய தேர்தல் பத்திரங்கள் தவிர வேறு வழிகள் உள்ளன. எனவே தேர்தல் பத்திரம் கருப்பு பணத்தை தடுப்பதற்கான அடிப்படை அல்ல. தேர்தல் பத்திர திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உள்ளது எனும் மத்திய அரசின் வாதங்களை உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு அரசையும் கணக்கு கேட்கும் அதிகாரம் நாட்டு மக்களுக்கு உள்ளது. இதற்கான முழு அதிகாரமும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவை முழுவதுமாக மீறப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திர திட்டம் ஆட்சியில் உள்ள கட்சி லாபம் ஈட்ட உதவும். நன்கொடை வழங்குபவர்களின் தனி உரிமை முக்கியமானது என்றாலும் அரசியல் கட்சிகளின் நிதியில் வெளிப்படைத்தன்மை முற்றிலும் கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் அளிக்கும் நன்கொடைகள் பதில் உதவியை எதிர்பார்க்கும் நோக்கங்களுடன் இருப்பதால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கார்ப்பரேட் நன்கொடைகள் பற்றிய தகவல்களை வெளியிட வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து நிரஞ்சன்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.